எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு, எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுக்கிட்டு, ஐயோ! உண்மையாகவே நான் சர்ப்ரைஸ் ஆன காரியம் என்னன்னாக்கா, நல்லா ஆவியில நிறைஞ்சு குதிச்சு அந்நிய பாஷை பேசிட்டு, அப்பா அப்படியே பெருமையா எழுந்திரிச்சு போயிட்டு வெளியில ஆட்டக்காரங்க சண்டை போட்டுருந்தாங்க. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, வட்டி வாங்கி நிற்பாங்க, லஞ்சம் கொடுத்துட்டு இருப்பாங்க, வட்டிக்கு காசை விடுவாங்க. என்ன எனக்கு புரியல. இவங்க கிட்ட எல்லாம் உண்மையாகவே பரிசுத்த ஆவி இருக்குதா, அசுத்த ஆவி இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஸோ அசுத்தாவி என்ற ரூபத்துல பிசாசு எப்படி வேணா வருவான். இதை நம்ம புரிஞ்சுக்கலனாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தாக்கிட்டே இருப்பான். அதாவது இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். திருடன் எப்படி வரும்? சொல்லிட்டா வரான் உங்ககிட்ட? இல்லையே, சொல்லாம தான் வருவான். திருடன் எந்த வீட்டுக்கும் அவன் சொல்லிக்கிட்டு வரவே அதே மாதிரி தான் பிசாசு சொல்லிட்டெல்லாம் வரவே மாட்டான். உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு பாரு, 7 மணிக்கு பாரு, என்ன மாதிரி ஆடை பொறிக்க பாரு அப்படிலாம் சொல்லவே மாட்டான். இன்னைக்கு பாரு, ஒரு 10 மணிக்கு பாரு, உன் வீட்டுக்கார பாரு குடிச்சிட்டு ஆடிட்டு வருவார் பாரு அப்படிலாம் சொல்லவே மாட்டான் பிசாசு. உங்களுக்கே தெரியும், ஐயோ என்ன இவர் ஆடிட்டு வராரு, ஐயோ என்ன இப்படி பிரச்சனை நடக்குது வீட்டுல, ஐயோ என்ன ஆயிடுச்சு, இப்படிதான் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். ஸோ ஒருத்தருடைய லைஃப்ல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை புரிஞ்சிக்கலனாக்கா, கர்த்தர் கிளியரா சொல்லிட்டாரு, நான் உன் இருதயத்தை தான் பாக்குறேன், உன் இருதயத்தை தான் பாக்குறேன். நான் சொல்றேன், மனுஷன் தான் முகத்தை பாக்குறான், கர்த்தர் வந்து இருதயத்தை தான். நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி உண்மையா இருக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியமே ஒழிய, நீங்க உண்மையா இருந்து பார்த்தாலே பசுத்தாவினுடைய அபிஷேகம் உண்மையாகவே நம்மளை ஆட்கொள்ள உதவி செய்வார் கர்த்தர். எத்தனையோ அதிசயத்தை நான் சொல்லுவேன் என் வாழ்க்கையில, எத்தனையோ அற்புதங்களை நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரிக்கும் போது கர்த்தருடைய லீடிங் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சாத்தான் வந்து நம்மளை கழுத்தை பிடிக்கிறான், எப்படிலாம் வந்து எந்தெந்த ரூபத்துல வரான் சாத்தான் வந்து எந்த ரூபத்துல வேணா வருவான். திருட மாதிரி வருவான். எந்த ரூபத்துல வேணா, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, ரிலேட்டிவ்ஸ் சொந்த பந்தம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஐயோ சொந்தம் பந்தம் ஓடுறீங்களே அப்பா, ஒரு நாள் வந்து குண்டு போட்டாங்கன்னா அவ்வளவுதான், வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வெடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சொந்த பந்தங்கள், உங்க கூட வேலை செய்றீங்க கலீக்ஸ், அவங்க மூலமா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் மூலமா, உங்க தெருவில் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, ஏதோ ஒண்ணு வந்து உங்களை திட்டிட்டு கிடக்கும், ஏதோ ஒண்ணு வந்து உங்களை டென்ஷன் ஆக்கிட்டு கிடக்கும், ஏதோ ஒண்ணு வந்து ரோட்ல போறது பாத்தீங்கன்னாக்கா உங்க மேல பொறாமையில இருப்பாங்க, எதனா ஒண்ணு வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா சாத்தான் எந்த ரூபத்துல வேணா வருவான்.